السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشانه، وأشهد أن محمدا عبده ورسوله الداعي إلى رضوانه والهادي إلى إحسانه صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. صدق الله العلي العظيم. அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ் உண்டாகட்டுமாகுக. நமக்கெல்லாம் சத்திய மார்க்கத்தை சொல்லித் தந்த எம் உயிரான, எம் உயிருக்கும் உயிரான, எம் உயிரிலும் மேலான எம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நாம் எல்லோரின் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாகுக. அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்வார்கள்: மாமின் ஐயாமின் இந்தல்லாஹி அஃதலு மின் அஷ்ரி தில் ஹிஜ்ஜா. துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த 10 நாட்கள் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமலாகிறது அல்லாஹ்விடத்தில் மிக சிறப்பிற்குரியது, அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது என்று ஓரிரு நாட்களிலே தொடங்க போகிற துல்ஹஜ் பிறை, அதை தொடர்ந்து வரக்கூடிய ஹஜ்ஜு பெருநாள் ஆக அந்த துல்ஹஜ் பிறையினுடைய 10 நாட்கள் அது அல்லாஹ்விடத்தில் மிக சிறப்பிற்குரியது. எப்படி ரமலான் மாதத்திலே பிந்திய 10 அது மிக சிறப்பிற்குரியதோ, அதே போன்று துல்ஹஜ் மாதத்திலே முந்திய 10 அது அல்லாஹ்விடத்தில் மிக சிறப்பிற்குரியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். மூசா நபி அவர்களுக்கு தௌராத் வேதம் கொடுக்கப்பட்டது. அதற்காக வேண்டி 40 நாட்கள் 40 யௌமா நோன்பு நோற்றிவிட்டு அந்த தௌராத்தை வாங்கி வருவார்கள். அவர்கள் எப்போது நோன்பு நோற்றார்கள், அது எந்த 40 நாள் என்று இமாம்கள் சொல்வார்கள். துல்காயிதா பிறையினுடைய 30 நாட்களும் வர இருக்கிற துல்ஹஜ் பிறையினுடைய 10 நாட்கள் ஆக இந்த 40 நாட்கள் தான் நோன்பு நோற்றி அல்லாஹ்விடத்தில் தௌராத்தை மூசா நபி அவர்கள் வாங்கி வந்தார்கள் என்று இமாம்கள் சொல்வார்கள் அல்லவா. அந்த சிறப்பிற்குரிய நாட்களிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். மக்கள் எல்லாம் இப்போது அந்த ஹஜ் பெருநாளை முன்னிட்டு குர்பானி பிராணிகளை வாங்குவதற்கு முன்வந்து விட்டார்கள். யாருக்கு இது கடமை? சுருக்கமாக சொல்ல போனால், எந்த மனிதர் குர்பானி கொடுப்பது கடமை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரின் மீது கடமை அல்ல. ஹனஃபியாட்களாக இருந்தால், ஹனஃபி மதுஹபை சார்ந்தவராக இருந்தால் சுமார் 612 கிராம் வெள்ளியினுடைய மதிப்பு அவரிடத்தில் அந்த நேரத்தில் இருக்கும்படியானால், இப்போது சொல்ல போனால் இன்றைய கணக்கின்படி ஒரு 1,92,000 ரூபாய் அவரிடத்தில் மேல் மிச்சமாக செலவுகள் போக இருக்குமானால் இந்த மனிதரின் மீது குர்பானி பிராணியை வாங்குவது கடமை. ஷாஃபி மதுஹபை சார்ந்தவராக இருந்தால் பெருநாள் தினத்தில் பிறை 10, 11, 12 இந்த 3 நாட்களுக்கு ஒரு மனிதனுக்கும் தன் குடும்பத்திற்கும் என்ன செலவுக்கு தேவைப்படுமோ அது போக ஒரு மனிதனிடத்தில் குர்பானி பிராணி வாங்கும் அளவு காசு இருந்தால் அவரின் மீதும் குர்பானி கடமை. ஆக கஷ்டப்பட்டு ஒரு மனிதர் கடன் வாங்கி கொடுக்கும் அளவுக்கு மார்க்கம் சொல்லப்படவில்லை. விசாலமாக பணம் கொடுக்கப்பட்ட மனிதருக்கு கடமை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வசதி கொடுக்கப்பட்டும் பணங்காசுகள் பரக்கத்தாக கொடுக்கப்பட்டும் அவர் குர்பானி கொடுக்கவில்லை என்று சொன்னால்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் கான லகு சிஹத்துன், ஒரு மனிதருக்கு செல்வ செழிப்பு கொடுக்கப்பட்டது, வலம் யுலஹ, இருந்தாலும் கூட குர்பானி கொடுக்கக்கூடிய விஷயத்தில் மிக அலட்சியமாக இருந்தார், குர்பானி கொடுக்கவே இல்லை என்று சொன்னால், பலா யக்ரபன்ன முசல்லானா, நம்முடைய பள்ளிக்கு ஈது பெருநாள் தொழுகைக்கு அவர் தொழுகைக்கே வர வேண்டாம். வசதிகள் கொடுக்கப்பட்ட பிறகும் கூட ஒரு மனிதன் அதை கொடுப்பதற்கு முன்வரவில்லை என்று சொன்னால் அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல, பள்ளிவாசலின் பக்கம் வந்துவிட வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசதி கொடுக்கப்பட்டும் அதில் பொடுபோக்காக இருக்கக்கூடிய மனிதரை எம் பெருமானார் எச்சரித்தார்கள். ஆக முன்பு சொல்லப்பட்ட அந்த அளவு ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் அவரின் மீது குர்பானி என்பது சுன்னத்தாக்கப்படும், வாஜிபாக்கப்படும் என்று இமாம்கள் சொல்லி தருவார்கள். ஒரு குர்பானியில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், ஒரு தவறான ஒரு சில குர்பானி முறைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமது ஊர்களில் அதிகமாக இது பரவி வருகிறது. எல்லா சிறுவர்களும் சேர்ந்து ஒரு வீட்டில் போய் ஒரு 1000 ரூபாய் சண்டை பிடிச்சி வாங்கி எல்லாரும் சேர்ந்து ஒரு குர்பானி கொடுக்குறாங்களே, இது மார்க்கத்தில் சொல்லப்பட்டது கிடையாது. ஒரு மனிதர் குர்பானி கொடுப்பதற்கு அவர் பாலிகாக பருவ வயது எத்தியவராக இருக்க வேண்டும். மேல் சொல்லப்பட்ட அந்த நிபந்தனைகள் எல்லாம் அது உட்பட்டவராக அவர் இருக்க வேண்டும். இப்படி சேர்ந்து கொடுப்பதற்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் மார்க்கத்தில் கிடையாது. ஒரு சில மனிதர்கள் சென்ற வருடம் வசதியாக இருந்தோம், நாம் கொடுத்தோம், இந்த வருடத்திலே வசதி இல்லை, வசதி குறைவாகிவிட்டது, கடன் எல்லாம் அதிகமாகிவிட்டது, இருந்தாலும் கூட நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம், இதை விடக்கூடாது அப்படின்னு கடன் வாங்கி கொடுக்கக்கூடிய மனிதர்கள் உண்டு. இப்படி மார்க்கம் எந்த ஒரு மனிதரையும் கொடுப்பதற்கு சொல்லவில்லை. சில மனிதர்கள் நாம் வளமையாக கொடுத்து வருகிறோம், பக்கத்து வீட்டில் இப்படி கொடுக்கிறார்ல, இதை விட நம்ம அதிகமான காசுகள் கொடுத்து வாங்க வேண்டும் என்று தன் எண்ணத்தை மாற்றுகிறார்கள். நல்லா தெரிஞ்சுக்கணும், குர்பானி விஷயத்தில் ஒரு மனிதனுக்கு எப்படி நீயத்து இருக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். மிகப்பெரிய கொம்புகள் இருக்கக்கூடிய ஆஜானுபாகுவான தோற்றம் கொண்ட மாடுகளை வாங்கலாம். என் பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் கொம்புகள் பெரிதாக இருக்கக்கூடிய தோற்றங்கள் பெரிதான மாடுகளை வாங்குங்கள், அதற்காக வேண்டி தான் பெரியவன் என்பதை காட்டுவதற்காக நியத்து இருக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். மிக பெருத்த மாடுகளையும் வாங்கலாம், ஆடுகளையும் வாங்கலாம். என்னை பிறர் புகழ்ந்து பேச வேண்டும், நம்முடைய குர்பானு பிராணியை பிறர் புகழ்ந்து பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி வாங்க வேண்டாம். பிறருக்காக வேண்டி இஸ்லாத்தில் எந்த ஒரு அமலும் செய்வதற்கு அனுமதி கிடையாது. குர்ஆனில் ஒரு சூரா வருகிறது, வயலுள்ளில் முஸல்லீன், தொழுகையாளிக்கு நாசம் உண்டாகட்டும் என்று இறைவன் திட்டியே அதை ஆரம்பிக்கிறான். தொழாத மனிதருக்கு நாசம் உண்டாகட்டும் சொன்னால் பரவாயில்லை, தொழுகைக்கே வராத மனிதருக்கு நாசம் உண்டாகட்டும் சொன்னால் பரவாயில்லை, தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஆரம்பிக்கிற அந்த சூரா எப்படிப்பட்ட தொழுகையாளிகள்? அல்லதீனஹும் யுராவூன், அவர்கள் தொழுகு வருவதே பிறரிடத்திலே காட்டுவதற்காக வேண்டியே வருகிறார்கள் அல்லவா. நான் மிகப்பெரிய தொழுகையாளி, நான் மிகப்பெரிய இபாதத்தாளி, இதோ தொழுகிறேன் என்று வருகிறார்கள் அல்லவா. இந்த முகஸ்துதியுடைய இந்த மனிதனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையாளியை திட்டி பேசுகிறார்களே. ஆக குர்பானி கொடுக்கக்கூடிய நாம் எண்ணத்தை நீயத்தை சரியா வைக்கணும். குர்ஆன் ஆயத்தில் வருது, குர்பானியை பற்றியே வருகிறது, ஓ மோமீன்களே, லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா, நீங்கள் குர்பானி கொடுக்கிற அந்த இறைச்சியோ இரத்தமோ இறைவனை ஒருபோதும் அடையாது. வலாகின் யலானுகு தக்வா மின்கும், நீங்கள் எதற்காக வேண்டி எந்த எண்ணத்தில் குர்பானி கொடுத்தீர்கள் அந்த கல்பை தான் இறைவன் பார்க்கிறான். நீங்கள் எவ்வளவு பெரிய ஆடுகளையும் கொடுத்தாலும் சரி, மாடுகளை கொடுத்தாலும் சரி, உங்கள் எண்ணத்தில் என்ன இருந்தது, எதற்காக வேண்டி குர்பானி கொடுக்கிறோம், எந்த எண்ணத்தில் கொடுக்கிறோம் என்பதை மாத்திரமே இறைவன் பார்க்கிறான். என் பெருமானார் சொன்னார்கள், இன்னல்லாஹு லா யன்துரு சுவரிக்கும் அம்வாலுக்கும், அல்லாஹ் உங்களுடைய உருவங்களை பார்க்கவில்லை, உங்கள் பொருளாதாரங்களை ஒருபோதும் பார்க்கவில்லை. வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும், உங்கள் உள்ளத்தில் நீங்கள் என்ன எண்ணத்தோடு அமல் செய்கிறீர்கள். ஒரு தொழுகை அது எதற்காக வேண்டி தொழுகப்படுகிறது, ஒரு குர்பானி அது எதற்காக வேண்டி கொடுக்கப்படுகிறது, நம்முடைய எண்ணங்களை மாத்திரமே இறைவன் பார்க்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள். ஆக அந்த விஷயத்துல நம்ம நீயத்தை சரியா வைக்கணும். இதை இறைவனுக்காக வேண்டி மாத்திரமே கொடுக்கப்படுகிறது. பிறரனை புகழ்வதற்காக வேண்டியோ
பிறகு நம்மை ஆச்சரியப்பட்டு பார்ப்பதற்காக வேண்டியோ, இது வளமையாக கொடுத்து வரப்படுகிறது எனவே நான் கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நிலைமையில் நம் எண்ணங்கள் இருந்தால் அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அமல்னா என்ன, எப்படி இருக்கணும்னு இமாம்கள் சொல்றாங்க. அல் அமலு பிகைரி இஹ்லாஸின், அல்லாஹ் அல்லாததற்காக வேண்டி ஒரு மனிதன் அமல் செய்தால் அந்த அமல் எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு பயணம் செல்லக்கூடிய மனிதன் ஒரு மிகப்பெரிய பையிலே மண்ணை எல்லாம் தூக்கி கொண்டு போய் மிகப்பெரிய பையிலே மண்ணை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு மாட்டுவது போல் மிகப்பெரிய சுமையைத்தான் சுமந்து செல்கிறானே தவிர அதனால் எந்த ஒரு பலனும் கிடையாது. அது மண்ணை தூக்குவது போல்தான், எந்த ஒரு சவாபையும் அவன் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்கிறார்கள். ஆக அல்லாஹ் அல்லாததற்காக வேண்டி ஒரு அமல் செய்தால் அந்த எண்ணத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அது யாராக இருந்தாலும் அல்லாஹ் அதில் தண்டிப்பான். புகாரியில் ஒரு ஹதீஸ் வருது, ஒரு ஆச்சரியமான ஒரு ஹதீஸ். 3 நபர்களை பற்றி சொல்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய ஆலிம் அல்லாஹ்விற்கு முன்னால் வந்து நிற்கிறார் கியாமத்து நாளிலே. அல்லாஹ் கேட்கிறான், மிகப்பெரிய ஆலிமாகி விட்டீர்கள், ஃபமா அமில்த ஃபீஹா, நீங்கள் எதற்காக வேண்டிய ஆலிமானீர்கள், அதை கொண்டு எப்படி அமல் செய்தீர்கள் என்றது ஆலிமிடத்தில், மார்க்க கல்வியை கற்றவரிடத்தில் கேட்கப்படுகிறது. தஅல்லம்துல் இல்ம வ அல்லம்துஹு, யா அல்லாஹ் நான் உனக்காக வேண்டிய இல்மை கற்றேன் என்ற அந்த ஆலிம் சொல்ல அந்த இறைவன் அவரை பார்த்து சொல்வான், கத்தபுத்த வாலிமே, மார்க்க கல்வியை கற்றவரே நீங்கள் பொய் சொல்கிறீர்கள். தஅல்லம்துல் இல்ம, நீங்கள் இல்மை கற்றதின் நோக்கம் லயுகால ஆலிம், ஆலிம் என்று உங்களை இந்த உலகம் புகழ்வதற்காக வேண்டிதானே நீங்கள் படித்தீர். எனக்காக வேண்டி எந்த இல்மை கற்றீர்கள், எந்த குர்ஆனை கற்றீர்கள், எந்த ஹதீஸை கற்றீர்கள், எனக்காக வேண்டி செய்யப்பட்ட அமல் எங்கே என்ற அந்த ஆலிமை திட்டி சொல்லப்படுகிறது. சிறிய தண்டனை அல்ல, ஃபசுஹிப அலா வஜ்ஹிஹி ஹத்தா அல்கா ஃபின்னார், நரகத்தில் வீசி எறியப்படுவார். ஒரு ஆலிமாகவே இருந்தாலும் கூட எண்ணம் என்பது அங்கு மாறுபடுமேயானால் நரகத்திற்கு தூக்கி எறியப்படுகிறார். ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் அழைத்து வரப்படுவார். இறைவன் அவரிடத்திலே கேட்பான், ஃபபிமா அமில்த ஃபீஹா, பொருளாதாரத்தை கொண்டு நீங்கள் எப்படி அமல் செய்தீர்கள், என்ன அமல் செய்தீர்கள்? அவர் சொல்லுவார், மா தரக்து ஃபீ சபீலில்லாஹ், நான் அல்லாஹ்வினுடைய பாதையில் நான் முழுக்க எனக்கு நீ கொடுத்த பொருளாதாரத்தை செலவழித்து விட்டேன் என்று சொன்னபோது இறைவன், கத்தபத பொய் சொல்கிறீர்கள். வலாக்கின்னக ஃபஅல்த லியுகாலு ஜவ்வார், உலகம் நீங்கள் கொடை வல்லல், நீங்கள் மிகப்பெரிய தானகர்த்தா, தர்ம வல்லல் என்பதை சொல்வதற்காக வேண்டிதானே நீங்கள் கொடுத்தீர்கள். எனக்காக வேண்டி எந்த அமல் செய்தாய், அந்த பொருளாதாரத்தை வைத்து எனக்காக வேண்டி நீ செய்த அமல் இல்லை சொல்லப்படும். உல்கிய ஃபின்னா, நரகத்தில் போடப்படுவார். ஒரு ஷஹீத் அழைத்து வரப்படுவார். இறைவன் அவரிடத்திலேயும் கேட்பான், எப்படி ஷஹீதானீர்கள், எதற்காக வேண்டி? காத்தல்து ஃபீக யா அல்லாஹ், உனக்காக வேண்டி போருக்கு சென்று நான் ஷஹீதானேன், உனக்காக வேண்டி. இறைவன் சொல்றன், கத்தபுத்த, நீங்கள் பொய் சொல்கிறீர்கள். யுகாலு ஜரி, நீங்கள் வீரன், மிகப்பெரிய வீரன் என்பது சொல்வதற்காக வேண்டிதானே நீங்கள் போருக்குள் சென்றீர்கள். இவரையும் நரகத்தில் போடப்படும். ஒரு ஆலிம் வாழ்க்கையே தியாகம் செய்தவர் நரகத்தில் போடப்படுகிறார். 2வது பொருளை முழுக்க தியாகம் செய்தவர் நரகத்தில் போடப்படுகிறார். 3வது உயிரையே தியாகம் செய்தாலும் சரிதான், உயிரையே விடப்பட்டாலும் சரிதான், அங்கு யாருக்காக வேண்டி உயிர் விடப்பட்டது என்பதைத்தானே இறைவன் கவனிக்கிறான். பொருளாதாரத்தை செலவழித்தாலும் சரிதான், உயிரையே செலவழித்தாலும் சரிதான், அங்கு எண்ணங்கள் மாடுபடுமே. ஆனால் அவரை நரகவாதியினுடைய பட்டியலிலே இறைவன் சேர்த்து விடுகிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமே. ஆக குர்பானிக்கு சரியான இஹ்லாஸான ஒரு எண்ணம் வைக்க வேண்டும். மிகப்பெரிய காசுகளை கொடுத்து நம்முடைய பொருளாதாரத்தை செலவழித்து வாங்குகிறோம், தீனு போடுகிறோம், அதை மேய்க்கிறோம். எண்ணங்களை சரியாக்கி கொள்ள வேண்டும், எண்ணங்கள் சரியாக்கப்பட வேண்டும். ஆக அல்லாஹ்விற்காக வேண்டிய எல்லா அமல்களும் செய்ய வேண்டும். ஒரு ஷஹீதாக இருந்தாலும் கூட வரலாற்றில் வருகிறது, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு போரிலே ஒரு மனிதருக்கு, ஒரு காஃபிருக்கு மேல் எழுந்து அமர்ந்து விட்டார்கள். குத்துவதற்காக வேண்டி தயாராகி விட்டார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி குத்தக்கூடிய நேரத்திலே வருகிறது, ஓ பஸக, அந்த கீழே படுத்திருக்காருல அந்த காஃபிர் அலி ரலியல்லாஹு முகத்தில் துப்பிட்டார். ஓ பஸக, துப்பிய போது உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு ஃபகாம அலி வ தரக்கஹு, அந்த அவரை அப்படி விட்டுட்டு அடுத்த ஆளை அடிக்கிறதுக்கு போயிட்டார். இது சஹாபாக்களுக்கு பெரிய ஆச்சரியம்.
அவரை வீழ்த்துவதற்காக வேண்டி நீங்கள் மடக்கினீர்கள், மேல் அமர்ந்தீர்கள், எதற்காக வேண்டி விட்டீர்கள்? அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என் முகத்தில் துப்பினார், இப்போது நான் அவரை கொன்றால் கலப்து நஃப்ஸி, எனக்காக வேண்டி கொள்வது போல்தானே ஆகும். என் முகத்தில் துப்பியதற்காக வேண்டி கொள்வது போல்தானே ஆகும். நான் எப்படி போரில் கலந்து கொண்ட உண்மையான வீரனாக ஆகுவேன்? அது அல்லாஹ்வை விட்டு என்னுடைய நீயத்தை மறுபக்கம் திருப்புகிறது. எனவே நான் அவரை விட்டு விட்டேன் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். நம்முடைய எண்ணங்களை இப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இமாம்கள் எல்லோரும் அப்படித்தான் அமல் செய்தார்கள். மிகப்பெரிய இமாம் அல் இமாம் மாவர்தி அப்படின்னு சொல்லப்படுகிறது. மாவர்தின்னு சொல்லுவாங்க அந்த இமாமுக்கு பேர். சக்கராத்து நேரத்தில் அமர்ந்திருக்கிறார் மாவர்தி என்கிற இமாம். சக்கராத்து நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதரை அழைத்து சொல்கிறார்கள், ஓ மனிதரே, இந்த இடத்திலே நான் அதிகமாக கிதாபுகளை எழுதி வைத்து விட்டு புதைத்து விட்டு வந்திருக்கிறேன். ஒரு இடத்திலே சக்கராத்து நேரத்தில் இருக்கிறேன், எனக்கு இன்னும் சக்கராத்து கூடும், என்னுடைய ரூஹு பிடுங்கக்கூடிய நேரத்திலே எனது பக்கத்தில் வந்து நீங்கள் அமர்ந்து கொள்ள வேண்டும். நான் எழுதிய கிதாபுகளை இந்த உலகத்திற்கு நான் பிரகடனப்படுத்தவில்லை, நான் அறிமுகப்படுத்தவில்லை. நீங்கள் பக்கத்தில் வந்து அமர்ந்து நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும். அறிமுகப்படுத்தினால் இந்த கிதாபின் மூலமாக எனக்கு முகஸ்துதி வந்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். எல்லாவற்றையும் நான் புதைத்து விட்டேன். இருந்தாலும் கூட என் மரண நேரத்தில் நீங்கள் பக்கத்தில் வந்து அமருங்கள், உங்களது கையை என்னுடைய கையோடு நீங்கள் கொடுங்கள். உங்களது கையை நான் அந்த நேரத்திலேயும் இறுக பிடித்து விட்டால் நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், என் கிதாபுகள் எதுவும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படவில்லை, அதை நீங்கள் தஜ்லா நதிக்கரையிலே தூக்கி எறிந்து விடுங்கள். உங்கள் கையை இறுக பிடித்து விட்டால் எனக்கு உதவி தேவைப்படுகிறது, அல்லாஹ்விடத்தில் அது அங்கீகரிக்கப்படவில்லை என்ற அர்த்தம். அந்த சக்கராத்து நேரத்திலே என்னுடைய கைகள் விசாலமாக திறந்து விட்டால் எனக்கு யாருடைய உதவியும் தேவைப்படவில்லை. எனவே அல்லாஹ் அந்த கிதாபை ஏற்றுக்கொண்டு விட்டான். எனவே மக்களுக்கு அதை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள் என்று எழுதிய பல லட்சம் கிதாபுகளை மௌத்தாகிற நேரம் வரைக்கும் வெளிப்படுத்தல. எனக்கு முகஸ்துதி வந்து விடுமோ, அல்லாஹ் இதனால் என்னை தண்டித்து விடுவானு என்று நான் பயப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு சக்கராத்து நேரத்தில் சொல்றாங்க, என்னுடைய நிலைமையை இப்படி கவனிங்கள், இப்படி இருந்தால் அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டது, இப்படி இருந்தால் அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படவில்லை என்று சொன்னபோது அவர் சொன்னது போன்று கை திறந்து இருந்தது. சக்கராத்து நேரத்தில் யாரையுடைய கையும் பிடிக்கவில்லை. அப்போதுதான் அந்த கிதாபை அவர்கள் வெளியிட்டார்கள் என்று வரலாற்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட இமாம்களை பின்பற்றக்கூடிய இமாம்களினுடைய பரம்பரையில் வரக்கூடிய நாம் நம் அமல்களை சரி செய்து கொள்ள வேண்டும். கல்பை தாங்க இறைவன் பார்க்கிறான். இமாம்கள் சொல்கிறார்கள், மனிஸ்தா மீன்கும் அயகூன லகு ஹபும் மினல் அமலின் சாலிஹ். உங்களுக்கு யாருக்காவது சக்தி இருந்தால் வாழ்நாளில் ஒரே ஒரு அமல், அந்த ஒரே ஒரு அமலை உலகத்தில் யாருக்கும் நீங்கள் சொல்லவே கூடாது, வெளிப்படுத்தவே கூடாது, செய்து காட்டுங்கள். ஏதாவது ஒரு அமல், அதை வாழ்நாள் முழுக்க மனைவியிடத்திலும் கூட உச்ச நண்பரிடத்திலும் கூட நாம் சொல்லிவிடக் கூடாது. அந்த அமலை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பேசலாம், யா அல்லாஹ் உனக்காக வேண்டி செய்த அமல் யா அல்லாஹ், இதை கொண்டு எனக்கு சுபனத்தை தாயா அல்லாஹ் என்று வாதாடுவதற்கு நீங்கள் ஒரு அமலை செய்து விடுங்கள். எந்த அமல் செய்தாலும் நம்ம அடுத்த ஆள்கிட்ட சொல்லிடுறோம்ல, நான் 5 நாள் கலாவாகவே நான் அதாவாகவே தொழுது முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ நபர்கள். என்னுடைய 20 வயசுலேருந்து இப்போது வரை நான் வந்து எந்த ஒரு தொழுகையும் விட்டது கிடையாது. அப்போ நான் அடுத்த ஆள்கிட்ட நம்ம சொல்கிறேமே, எல்லா விஷயத்தையும் சொல்லி விடுகிறோம். நான் இவ்வளோ குர்ஆன் ஓதி முடிச்சிட்டேன், இவ்வளோ திக்ரு செஞ்சு முடிச்சிட்டேன். யாரிடத்திலையும் அமல்களை சொல்லி அவர் என்ன நமக்கு செய்ய போகிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக எந்த அமலையும் சொல்லக்கூடாது. அலி ரலியல்லாஹுடைய மகன் ஹுசைன் ரலியல்லாஹு, அவருடைய மகன் பேர் அலி ரலியல்லாஹு. அவங்கள பற்றி சொல்கிறாங்க, ஜனாசா கழுகும் போது முதுகில் மிகப்பெரிய தழும்பு இருந்தது. ஹுசைன் ரலியல்லாஹு மிகப்பெரிய தழும்பு இருந்தது, கருப்பு காயம் இருந்தது. சொல்கிறார்கள், ஏழை மக்கள் வந்து சொல்கிறார்கள், எங்களது வீடுகளுக்கு 40 வருடங்கள் ஒரு மனிதர் வருவார், உணவை தருவார், யாரென்றே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் கண்டுபிடிப்பதற்கு முயற்சி செய்தோம், ஓடோடி விடுவார். சதக்கா செய்வார், இருட்டில் வந்து ஓடோடி விடுவார். ஜனாசா தொழுகையில் அந்த ஜனாசா குளிப்பாட்டும் போது கண்டுபிடிக்கப்பட்டது. அது ஹுசைன், அலி ரலியல்லாஹு மகனான ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு.
என்று கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொன்னால் சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு அமல் செஞ்சாலும் சரிதான், அது யார்ட்டையும் சொல்ல முடியல. பல சஹாபாக்களுக்கு இவர்தான் இந்த அமல் செய்தார் என்று ஜனாசா தொழுகும் போது தான் கண்டுபிடிப்பாங்க, ஜனாசா கழுகும் போது தான் கண்டுபிடிப்பாங்க. இப்படி ஏராளமான சஹாபாக்கள் அமல் செய்திருக்கிறார்கள். ஆக அந்த நீயத்தை நம்ம சரிப்படுத்தணுங்க. ஒரு குர்பானி கொடுக்குறோம் அப்படின்னா பிறர் பார்ப்பதற்காக வேண்டியோ பெருமையாக நம்மை பேசுவதற்காக வேண்டியோ மிகப்பெரிய ஆடுகளை மாடுகளை வாங்க வேண்டாம். வாங்கினாலும் கூட மிகப்பெரிய ஆடு மாடு நீயத்தை சரியாக வைக்கணும். இது அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரமே நான் கொடுக்கிறேன், எந்த ஒரு மனிதரும் பார்ப்பதற்காக வேண்டி அல்ல என்று நம்முடைய எண்ணங்கள் சரி இல்லை என்றால் அதை சரிபடுத்தி கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட மனிதருக்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, ஒரு மனிதன் ஒரு ஆட்டை கொடுக்கிறான் என்று சொன்னால் அந்த ஆட்டில் எந்த அளவிற்கு ரோமங்கள் இருக்கிறதோ அந்த அளவிற்கு கூலி எழுதப்படும். ஒரு மனிதன் மாட்டை குடிக்கிறான் என்று சொன்னால் அந்த மாட்டில் எந்த அளவிற்கு ரோமங்கள் இருக்கிறதோ அந்த அளவிற்கு கூலி கொடுக்கப்படும். ஒரு மனிதன் குடிக்கக்கூடிய ஆடும் சரி மாடும் சரி கியாமத்து நாளில் யா அல்லாஹ் உனக்காக வேண்டிய இவர் என்னை பலியிட்டார், இவரை சுவனத்தில் நுழைவித்து விடு, வந்து அந்த ஆடு நமக்கு சாட்சி கேட்கும், அந்த ஆடு நமக்கு பரிந்துரை செய்யுமே, அந்த மாடு நமக்கு வந்து பரிந்துரை செய்யுமே. அதற்கு சரியான நீயத்து வேண்டும், சரியான எண்ணம் வேண்டும். யா அல்லாஹ் உனக்காக வேண்டி மாத்திரமே நான் கொடுக்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்காக வேண்டி மாத்திரமே நான் கொடுக்கிறேன் என்று நமது நீயத்தை நாம் சரியாக வைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி கொடுத்தாங்க. லாஸ்ட் காலத்தில் ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜி செஞ்சு முடிச்சுட்டு 100 ஒட்டகத்தை கையால 100 ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தாங்க. வருது நஹர ரசூலுல்லாஹ் பியதிஹி ஸலாஸன் வ தித்தீன பதனத்தன், 63 ஒட்டகத்தை தன் கையால் அறுத்து எம் பெருமானார் குர்பானி கொடுத்தார்கள். மீதமுள்ளதை ஆத்தா அலி ரலியல்லாஹு அறுத்து முடித்தார்கள் என்று வருகிறது. 100 ஒட்டகங்கள் கொடுத்த போது எம் பெருமானாருக்கு ஒரு சின்ன பெருமை கூட வந்தது கிடையாது. இந்த மதீனாவிலேயே நாம் தான் மிகப்பெரிய குர்பானி கொடுக்கிறோம் என்று ஒரு சின்ன பெருமை கூட எம் பெருமானாருக்கு வந்தது கிடையாது. இறைவனுக்காக வேண்டியே கொடுத்தார்கள். அதை போன்று இஹ்லாஸாக குர்பானி கொடுக்கக்கூடிய மனிதராக நம் எல்லோரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.